அதிகமாக இருக்கும். இந்த கட்சியின் பொதுக்கூட்டங்களில் இன்றைய நாள் வரையில், இந்த நாள் வரையில். அதன் பிறகு தமிழகத்திலே உருவான கட்சி, நாம் ஒரு விமர்சனமாகத்தான் இதை, சுய விமர்சனமாக அல்லது அரசியல் புரிதலுக்கான ஒரு விமர்சனமாக நான் முன்வைக்கிறேன். அதன் பிறகு உருவான ஒவ்வொரு அமைப்பும், அது அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வடிவத்திலே உருவான அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அத்தனை அமைப்புகளும் கருணாநிதி எதிர்ப்பு என்பதையே முன்னிறுத்தின. நீங்கள் உற்று பார்த்தால், ஆழ்ந்து பார்த்தால், நுட்பமாக பார்த்தால், நுணுக்கி பார்த்தால் எஞ்சுவது கருணாநிதி எதிர்ப்பு என்பதாகத்தான் இருக்கும். எம்ஜிஆர் இறப்புக்கும் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் இறந்ததும் திரண்டிருந்தவர்கள் அண்ணா சாலையில் இருந்த கலைஞரின் சிலையை இடித்தார்கள். அவருடைய சிலையின் மார்பிலே ஒருவன் கடப்பாறையை கொண்டு குத்துகிற காட்சி படமாக இன்றைக்கு வெளியே வந்தது. எம்ஜிஆர் உடல் நலிவால் உயிரிழந்தார் என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அந்த தொண்டனின் கோபம் கலைஞருக்கு எதிராக இருந்தது, அவருடைய சிலையை தகர்ப்பதிலே இருந்தது. அந்த அளவுக்கான வெறுப்பு, கலைஞருக்கு எதிரான வெறுப்பு. அப்போது கூட கலைஞர், அந்த தம்பி என் முதுகில் குத்தவில்லை, நெஞ்சில் தான் குத்துகிறான், அவனுக்கு என் வாழ்த்துக்கள் என்றுதான் சொன்னார். அந்த அளவுக்கான ஒரு சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை என்பதே ஒரு போர்க்குணம்தான். போராளிகளுக்குத்தான் சகிப்புத்தன்மை இருக்கும். கோழைகளுக்கு உடனே ஆத்திரம்தான் வரும். போராளிகளுக்குத்தான் சகிப்புத்தன்மை வரும். பாமக உருவானது, பாமகவின் தொடக்க காலங்களில் நீங்கள் பார்த்தால், அந்த பிரச்சாரங்களை பார்த்தால், கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் முதல் கொள்கையாக இருந்தது. எத்தனையோ பல மேடைகளில் எங்கள் சமூகத்தின் முதல் எதிரி கருணாநிதி என்று அவர் பேசியது அன்றைக்கு பெரிய பெரிய கொட்டை எழுத்துக்களில், பேப்பர்களிலே வந்தது, ஏடுகளிலே வந்தது. ஒட்டுமொத்தமாக திமுக எதிர்ப்பு என்பதை விட கருணாநிதி எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு என்பதே கட்டமைக்கப்பெற்றது. எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியேறிய போது அவ்வளவுதான், திமுக முடிந்தது கதை. அவர் ஒரு ஹீரோ, கதாநாயகன். அவருக்கு இருக்கிற செல்வாக்கு இனி திமுக தலை நிமிரவே முடியாது